தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மாயை இதை அரசியலாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மது விலை ஏற்றவில்லை. பாட்டிலுக்கு செந்தில் பாலாஜி 10 ரூபா, இவர்கள் 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. வரி ஏற்றப்படவில்லை. 300% வரி. 300 ரூபா இருந்த வரி 10,000 ரூபா ஏற்றப்பட்டு இருக்கு. அதே போல மின் கட்டணம் உயர்வில்லை. மின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. கோயம்புத்தூர்ல குடிநீர் விநியோகிக்கிற நிறுவனம் சுயஸ் எங்கிருந்து வர்றான்? ஜெர்மன்ல இருந்து வர்றான். ஏன் இங்க நிறுவனங்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? உபைஸ் குப்பை என்ற நிறுவனம் ஜெர்மன்ல இருந்து வர்றான். அப்போ ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி தான் இப்போ தொடரும். நிதியமைச்சர் மரிய வில்சன் அன்பு மொழி பண்பு மொழி அவங்க அன்னைய விரவு கட்டையிலே அடிக்கிறார். விரவு கட்டையிலே வெளுத்து துரத்தி அடிக்கிறார். ஏசு காட்டிய வழி விரவு கட்டை. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். தாவேக்காவுடைய ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக 100 நாட்களை தாண்டிட்டாங்க அப்படின்ற வெற்றி விழாவை வெற்றி முதலீட்டர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சென்னை கிண்டியில் நடத்தியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 100 நாளில் அவங்க 100,000 கோடி லட்சம் இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லி அதுக்கான ஒரு இது மாதிரி ஒரு பேனரில் முதலமைச்சர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாரு. உண்மையிலே வெற்றிகரமான ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கா தமிழ்நாட்டில். எந்த அளவுக்கு தாவேக்காவுடைய இந்த 100 நாள் ஆட்சி இருக்குது? தமிழ்நாட்டில் ஒரு சினிமா மாயை இதை அரசியலாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மது விலை ஏற்றவில்லை. பாட்டிலுக்கு செந்தில் பாலாஜி 10 ரூபா, இவர்கள் 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. வரி ஏற்றப்படவில்லை. 300% வரி. 300 ரூபா இருந்த வரி 10,000 ரூபா ஏற்றப்பட்டு இருக்கு. அதே போல மின் கட்டணம் உயர்வில்லை. மின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. விலை ஏற்றப்படவில்லை. விலை 3 மடங்கு விலை ஏறி இருக்கு. இப்படித்தான் மின்சாரம் ஏற்றப்பட்டு இருக்கு, வீட்டு வரி ஏற்றப்பட்டு இருக்கு. இப்படி எல்லா வரி மது குடிகாரர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதே பஞ்சாயத்தாக இருந்தது. இல்லை, அது பில்லுலாம் தரோம் நாங்கள் இப்போன்றாங்க. இந்த மாதிரி வரி இதுவெல்லாம் சும்மா வதந்திங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். ஆமாம், எல்லாமே வதந்தி தான். வரி வீட்டு வரி ஏற்றப்படவில்லை, அதுவும் வதந்தி தான். மின்சார வரி ஏற்றப்படவில்லை, அதுவும் வதந்தி தான். மதுவான 20 ரூபா பாட்டிலுக்கு எல்லாம் வதந்தி தான். ஆட்சியே வதந்தி, அதிகாரமே வதந்தி, எல்லாம் வதந்தி. இது 14,50,000 பேர் சென்னையில் வீட்டு உரிமையாளராக இருக்கான். ஒரு வீட்டுக்கு 5 பேர் இருக்கான். 75 லட்சம் வாக்குகள் தாவேக்காக்கு விழுகாது. இந்த வரி விதிப்பு மட்டும் நடந்தா, அதாவது அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய சூட்சுமம் தெரியாத நபராக விஜய் இருக்க. ஒரு வீடு இருக்குது, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. இதுக்கு ஒரு 5,000 ரூபா வரி இதுவரைக்கும் கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி கணக்கெடுக்கிறான் அதிகாரினா, இந்த 1500 சதுர அடி 4 மாடி 6,000 சதுர அடி. இது நாள் வரை 1500 சதுர அடி தான் வரி கொடுத்துட்டு இருந்தான். இப்போ சேட்டலைட்டில் அதை வீட்டை ஸ்கேன் பண்ணுறான். 4 மாடி. அப்போ எவ்வளவு வரி? அப்படியே 6,000 சதுர அடி. 1500 4 மடங்காக போச்சு. இதுக்கு வீட்டு வரிக்கு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த வரியை மறைத்திருக்கிறீர்கள், அதுக்கு ஒரு வரி. இப்படித்தான் இந்த வரி ஏற்றம். டிராபிக் ராமசாமி உயிரோடு இருந்த காலத்தில் 1 லட்சம் கட்டிடங்கள் விதியை மீறி பல மாடி கட்டப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்தில் ஆணை வாங்கி உடைக்க சொன்னார்.
1,00,000 பில்டிங். இந்த 1,00,000 கட்டிடங்கள் அந்த ஏரியா கட்டிட ஆய்வாளர், அதாவது பில்டிங் இன்ஸ்பெக்டர் லட்சமாக அவர் லஞ்சம். நீங்கள் இப்போ கிருபாகரன் ஒருவர், அவர் யாருன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ, வருவாய் உதவி ஆணையாளர். அவர் தான் இந்த திட்டத்தையே கொடுத்தவர். அவருடைய சொத்து மதிப்பு 500 கோடி. யாருடைய சொத்து மதிப்பு? கிருபாகருடைய சொத்து மதிப்பு. அப்போ எத்தனை கோடியை அவருக்கு ஏமாற்றிருப்பார்? அப்போ வருட வருமானம் 3,500 கோடி மாநகராட்சியில், சென்னை மாநகராட்சியில். இந்த 3,500 கோடி 1,200 கோடி சம்பளம் செலவுக்கு போயிருக்கு. 1,800 கோடி, 2,000 கோடி மாநகராட்சி என்ன செலவு பண்ணுது? எந்த செலவுமே இல்லை. இது எங்கே போகுது? குப்பை எழுகிற நிறுவனம் ஜெர்மன்லேருந்து வர்றான். கோயம்புத்தூரில் குடிநீர் விநியோகிக்கிற நிறுவனம் சூயஸ் எங்கேருந்து வர்றான்? ஜெர்மன்லேருந்து வர்றான். ஏன் இங்கே நிறுவனங்களே இல்லையா? ஆட்களே இல்லையா? உபீஸ் குப்பை என்ற நிறுவனம் ஜெர்மன்லேருந்து வர்றான். அப்போ இந்த திராவிட ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி தான் இப்பவும் தொடருது. இவங்களும் திராவிட ஆட்சி தான். அதே திருடர்கள், அதே அலிபாபாக்கள். இது எல்லாமே வந்து அதிகாரிகள் பண்றாங்க. ஆமா, முதலமைச்சர் பனையூர்லயே படுத்து தூங்குறாரு, எப்பவுமே முழிக்கிறதே இல்லை. அதிகாரிகிட்ட நீயே ஆட்சி நடத்திக்கணும். அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்? அதிகாரிக்கா ஓட்டு போட்டான்? நீங்க இதுல ஊழல் நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இந்த துறை யாருக்கு அமைச்சரே போடலை. எதுல? உள்ளாட்சித்துறையில். உள்ளாட்சித்துறையை விஜயை வச்சிருக்காரு. இதுக்கு ககன்தீப் சிங் பேடி, அவர் நகராட்சி இயக்குனர். அவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்காரு. ஒரு 5,000 கோடி திருடி. எங்க? பஞ்சாப்ல. இந்த அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போகும்போது ஃபுட்போர்டு அடிப்பார், பார்த்துருக்கீங்களா? மேயர் முன்னாடி ஃபுட்போர்டு, அதுக்கு பின்னாடி ககன்தீப் சிங் பேடி ஃபுட்போர்டு. மானம் கெட்ட பயிலுவா, மானம் கெட்ட பயிலு. இவனெல்லாம் ஐஏஎஸ்ஸா? மாடு 4 வாங்கி மேய்க்க போலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கான தகுதி என்ன? இப்படி ஏன்னா திருட விட்டாராரு, திருடி எனக்கும் கூட நான் அடிச்சுக்கிறேன். மானங்கெட்ட பயிலுவோம். அப்போ இப்போ பழைய ஆட்சியில் நேரு 2,500 கோடி ரூபாய்க்கு உள்ளாட்சித்துறையில் எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு 25% கமிஷன் வாங்கிட்டு போயிட்டார். மீண்டும் நாங்கள் தாயா வருவோம் குடியா. 2,500 கோடியில் 20%னா ஏறக்குறைய ஒரு 500 கோடி. 500 கோடியை வாங்கிட்டு போயிட்டார். நாங்கள் தான் ஆட்சி, அவெல்லாம் கொடுத்துட்டான். இப்போ 2,500 கோடி யாருக்கு கொடுக்கணும்? ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்கணும். அவன் எந்த ஒப்பந்தமும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒப்பந்தங்கிற பேரில் என்ன? நீங்கள் வாழ்நாளில் இந்த பஸ்ஸு ரூட்டில் ரோடு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் குண்டும் குழி. கிராமத்து ரோடு நல்லா இருக்கு, திருடி அப்படியே திங்கிறான். இந்த சொரணகட்ட மக்கள் அப்படியே 200 ரூபாய்க்கு இப்போ வாயை போனது நிற்கிறான். யார்? இந்த தமிழன். உப்பு, உரப்பு, சூடு, சொரண, மானம், மரியாதை எந்த உணர்ச்சியும் இல்லாத ஜடமாக இருக்கான். 2,500 கோடி நேரு கொடுத்த ஒப்பந்தக்காரனுக்கு பணம் கொடுக்கணும். இது அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர் இல்லை, ராஜ்மோகன் தான் அமைச்சர். இந்த திருடர்கள் என்ன பண்ணுறான்? அலிபாபாவும் 40 திருடர்கள்ட்ட வேலை பார்த்த ஐஏஎஸ் திருடர்கள் பூரா ஒரு திட்டத்தை போடுறான். நம்ம உடனடியாக இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினவனுக்கு 4,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரியை போடுவோம். போட்டால் பழைய வரியை வந்து கட்டுவான். 2,000 கோடி எடுத்து யாருக்கு கொடுத்துடலாம்? பழைய ஒப்பந்தக்காரனுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் இந்த விபச்சாரிகள் இருக்கான, ஊடக விபச்சாரிகள் எந்த செய்தியும் போட மாட்டான். இன்னைக்கு பாருங்க, தினகரனில் முழுப்பக்க விளம்பரம், தினமணியில் முழுப்பக்க விளம்பரம், தினமலரில் விளம்பரம், எல்லாம் 1000 கோடி எடுத்து மக்களுக்கு சொத்தை எடுத்து இந்த திராவிட இயக்கம் அப்படியே இந்த ஊடக விபச்சாரிகளுக்கு கொடுத்துருவோம். இப்போ ஆனால் இது வந்து ஆட்சி புரிகிறவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதிகாரிகள் பண்ணுற வேலை என்ன? ஆட்சி புரிகிறவ என்ன? ஆமாம், ஆட்சி புரிகிறவ என்ன குப்புறப்படுத்துறது? இன்னும் எதிர்க்க வேலை யாரும் அவனுக்கு
இந்த கோப்பு யார் கையில் போடுவா? யார் கையில் போடுவா? அமைச்சர். அப்புறம் அது எப்படி அமைச்சருக்கு தெரியாமல் இருக்கும்? இந்த 2500 கோடியை ஒப்பந்தக்காரர்கள் கொடுப்பதற்கான திட்டம்தான் ககன் சிங் பேடி, கமிஷனர் சமரன், எல்லாம் கேரளா, பஞ்சாபு, கிருபாகர, இப்படி பல அதிகாரிகளுடைய மூளையில் உதித்த கொள்ளை திட்டம்தான் இந்த திட்டம். இப்போ 2000 கோடி வசூல் பண்ணி 500 கோடி திருடிக்கிட்டு மீதி அவனுக்கு 2000 கோடி கொடுத்துட்டு இவர்களே என்ன பண்ணுவான்? ஒரு டம்மியாக ஒரு வீட்டு ஓனரை வச்சு கோர்ட்டில் வழக்கு போட்டு ஸ்டே வாங்கிடுவான். எப்படி இது? எந்த ஊடக விபச்சாரிக்கு பிறந்த விபச்சாரி எவனாவது எழுதுறான? அதை எப்படி 300 ரூபா இன்னைக்கு ஒரு முன்னணி பத்திரிகையில் முதல் பக்கம் இதான் செய்தி, 310 ரூபா இருந்த வரி 10,000 ரூபான்னு முதல் பக்கம் இன்னைக்கு செய்தி. ஏன் நாய் நீ வழக்கு போட வேண்டியதானே? நீ திருடுனதானே? நேருவுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இன்னைக்கு? நேரு அந்த திமுக ஆட்சியிலேயே டிஜிபிட்ட 1100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ஹைகோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்து உள்ளே போட சொல்கிறான். அவர் எங்கே உள்ளே போட்டிருக்காரு? ஏசி ரூமில் உள்ள படுத்து கிடக்கிறார். அப்போது இங்கே எவனுக்காவது சொரணை இருக்குது அந்த நாட்டில்? ஆனால் சட்டசபையில் அப்படியே 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியான பேச்சுக்கள் இல்லாமல் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தாக்கிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களே. ஆமாம் ஆமாம், நீ திருடுறத நான் கண்டுக்கூடாது, நான் திருடுறத நீ கண்டுக்காத. இந்த ஊழலை நீங்கள் நேர விசில் ரெட்டியில் போய் சண்டை ஆகிட்டார். அதற்கு பின்னாலே திருச்சியிலேருந்து மகேஷ் பொய்யாமொழி போய் விசில் ரெட்டிட்டு அவர் தான் இப்போ நீங்கள் இந்து மதத்தில் 3 கடவுள் இருப்பான். பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 பேர் இப்போ விஷ்ணு ரெட்டி தான். யார? விஜய்கிட்ட. இதை எந்த எதிர்கட்சியும், எந்த கூட்டணி கட்சியும், கம்யூனிஸ்டுகளும், காங்கிரஸும் மக்களுக்காக இப்படி வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. மின்சார கட்டணம் 3 மடங்கு கட்டணம். இது உண்மையாகவே நடந்தால் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் மாமன்றம் 200 வார்டு இருக்குது. வீட்டு ஓனரு 14,05,000 பேர், 50,000 பேர். ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா 75 லட்சம் பேர். யாருக்கு ஓட்டு போடுவான்? தாவேக்காக்கு ஓட்டே போட மாட்டான். விஜய் அங்கிள் ஞாபகம் வச்சுக்கங்க, ஆரம்பித்த உங்கள் கட்சி ஆரம்பத்திலே தொடச்சி எரிஞ்சிடும். 2017 இதே போல சூழல் வந்த பிறகுதான் திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இந்த உலக வங்கி 1,50,000 கோடி கொடுக்குறான். வேலுமணி வாங்கி ஆளுக்கு, வேலுமணிக்கு பாதி, எடப்பாடிக்கு பாதி. தேர்தலே நடத்தப்படவில்லை. நடத்தியிருந்தால் அப்போவே அதிமுக அழிஞ்சு போயிருக்கும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அப்போவே கதை முடிஞ்சிருக்கும். அது 21 வரைக்கும் தாக்கு முடிச்சிருக்காது. மக்களுடைய பெரும் கோபம் அதிமுகவுள்ளது யாருக்கு போச்சு? திமுகவுக்கு போச்சு. திமுக மீது இருந்த பெருங்கோபம் கமலா தியேட்டரில் போய் விஜய் கொண்டு வந்து 4 கால உட்கார வச்சிட்டான். இப்போ விஜயும் இந்த மக்களை கடுமையான நிதி சுமைக்கு தள்ளுனா அவன் நேரம் எங்கே போயிடுவான்? தனுசு வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த கட்டத்துக்கு அப்படித்தான் போகும். திருப்பி ரிவர்ஸ் ஆகாது. திமுக அதிமுக பக்கம் எவனும் திரும்ப மாட்டான். இன்னும் கோபம் தீரலை. ஆனால் இப்போ விஜய் அவங்களுடைய ஆட்சியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்கள் வந்து பண்ணிடுவோம், அது எங்களுக்கு வந்து இப்போ பட்ஜெட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லைம்மா, எதுவுமே ஆரோக்கியமாக தெரியல. இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சன் அன்பு மொழி, பண்பு மொழி, அவங்க அன்னைய விரவு கட்டையிலே அடிக்கிறார். விரவு கட்டையிலே வெளுத்து துரத்தி அடிக்கிறார். ஏசு காட்டிய வழி விரவு கட்டை. அன்பு மொழி, என்னுடைய பண்பு மொழி, நான் ஏசு புத்திரன். ஏண்டா சொந்த அண்ணன் பொண்டாடி விரவு கட்டையிலே அடிக்க சொன்னார் ஏசு. பாண்டிச்சேரி துரத்தி அடிக்கிற மாதிரி வீடியோ பார்த்தோமே.
அப்போ சட்டசபையில் அவர் பேசின பேச்சு எப்படி சார்? அதுதான்மா, நான் அன்பு மொழி, பண்பு மொழி, இயேசு மொழி, விவிலிய மொழி எல்லாம் சரி. எது விரவு கட்டையா? விரவு அன்பு மொழி. தமிழே சரியாக பேச தெரியல. 10,200 10,200 நீ எந்த காலேஜில் படித்த? அந்த காலேஜில் முன்னே வாத்தியாரெலாம் இருந்தாரா? டீச்சர்லாம் இருந்தாங்களா? இப்படி இந்த நிதி சுமையை அப்பாவி மக்கள் தலையில் சுமத்தினால் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் 5 வருடத்தில் உங்களுக்கு பெரிய பேரதிர்ச்சியாக மாறும். வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலே அதுக்கான பதில் வந்து அவங்களுக்கு பெரிய பதில். மக்கள் இப்பெல்லாம் 75 வயது மூதாட்டி இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருக்கு. வெத்தலை பாக்க போட்டுட்டு பாட்டி எது பார்த்துட்டு இருக்கா? இன்ஸ்டாகிராம். அதனால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த அதிகாரம் நீங்கள் சாதாரண அதிகாரம் அல்ல. உங்களுக்கு மிகப்பெரிய மலர் கிரீடத்தை சூட்டியிருக்கிறார்கள். அதே மக்கள் முள் கிரீடத்தை மாட்டுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. கருணாநிதி என்ன ஆனாரு? ஜெயலலிதா என்ன ஆச்சு? எம்ஜிஆரை தவிர அத்தனை பேரா குப்பை தொட்டியிலே வீழ்ந்து கிடந்த வரலாறுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய். இல்லை, இப்போ மரியம் வில்சனுடைய சட்டசபை பேச்சாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடிய சூழல் எல்லாமே வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவங்களும் முக்கியமாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுடைய கையை மீறி போகிட்டு இருக்கிறதுனால இது மக்களுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது, பெரிய சுமையாக இருக்குது. இது மறுபடியும் இது எல்லாமே வந்து பெரிய ஆபத்தாக தாவேக்காவுடைய ஆட்சிக்கு தான் வரப்போகுதுன்றது ரொம்ப விவரித்து சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.